கிருஷ்ண ஏவ ஹி லோகானாம் உற்பத்திரபி சாப்யயः கிருஷ்ணஸ்ய ஹி கிருதே பூதம் இதம் விஸ்வம் சராச்சரம். இந்த உலகம் அனைத்தையும் படைத்த முழுமுதற் கடவுள் கண்ணன் எம்பெருமான். இந்த உலகமே அவனுடைய சொத்துதான். எனவே தான் அந்த சொத்தை ரட்சிப்பதற்காக இந்த சம்சாரத்தில் பூவுலகத்தில் எத்தனையோ இடங்களில் கண்ணனாகவே காட்சியளித்து கொண்டு பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். அப்படி பஞ்ச கிருஷ்ண க்ஷேத்திரங்கள் என்று பிரசித்தி பெற்ற திருத்தலங்கள் 5 கண்ணனுக்காக ஏற்பட்டவை. திருக்கண்ணமங்கை, திருக்கண்ணங்குடி, திருக்கண்ணபுரம், திருக்கோவலூர், கபிஸ்தலம் என்று 5 திவ்யதேசங்கள். அதிலே கபிஸ்தலத்தை பற்றி நாம் முன்னமே பார்த்து விட்டோம். இப்போது அடுத்ததாக மற்றுமொரு கிருஷ்ண க்ஷேத்திரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இங்கு தொடங்கி அடுத்து 2-3 திவ்யதேசங்கள் நாம் பார்க்க போவது அருகில் இருக்கக்கூடிய திவ்யதேசங்கள் தான். இந்த மொத்த இடமுமே ஒரே ஒரு காடு. அந்த காட்டினுடைய வெவ்வேறு பகுதிகளில் தான் இந்த கோவில்கள் அமைந்திருக்கின்றன. இந்த காட்டுக்கே கிருஷ்ணாரண்யம் என்று பெயர் சொல்லப்படுகிறது. கண்ணன் கோவில் கொண்டிருக்கிற காடானபடியாலே கிருஷ்ணாரண்யம், அரண்யம் என்றால் காடு, கண்ணனுடைய காடு என்று இதற்கு பெயர் ஏற்பட்டுள்ளது. அதிலே இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கிற திவ்யதேசம் சோழ நாட்டு திருத்தலங்களிலே 16வதாக நாம் இதை பார்க்கிறோம். இந்த ஊருக்கு திருக்கண்ணமங்கை என்று பெயர் சொல்லப்படுகிறது. கண்ணனுடைய க்ஷேத்திரம் தானே, அதனால் திரு ஸ்ரீ கண்ணனுக்கு பெருமை அழைத்து உயர்வும் இருக்கிறது என்று காட்டுகிறது. கண்ணமங்கை, மங்கைன்னு சொன்னால் ஒரு மங்களமானது. இதை சம்ஸ்கிருதத்திலே கிருஷ்ண மங்கள க்ஷேத்திரம் என்று தெரிவிக்கிறார்கள். தமிழிலே திருக்கண்ணமங்கை என்று நாம் சொல்லுகிறோம். அப்போ மங்கை என்பது மங்களம், கல்யாணம், ஒரு நன்மை அளிக்கக்கூடியது என்கிற பொருளில் தான் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஊருக்கு என்ன ஸ்தல புராணம், பெருமான் எப்படி சேர்ந்தார்னு பார்த்தால் ரொம்ப அழகான ஒரு சரித்திரம். இந்த ஊர் மங்களங்களை கொடுப்பது நமக்கு மட்டும் அல்ல, பெருமானுக்கும் ஸ்ரீதேவி நாச்சியாருக்குமே கல்யாணமான மங்களமான ஒரு விஷயம் இந்த ஊரிலே தான் நடந்தது. பார்க்கடலை பகவான் கடைந்தான் என்று நாம் அனைவரும் அறிவோம். இந்திரன் ஒரு முறை ரிஷியின் சாபத்தாலே தன்னுடைய செல்வம் அனைத்தையும் இழந்து விட்டான். அந்த செல்வத்தை திரும்ப பெறுவதற்காக அசுரர்களோடு சண்டையிட்டு ஜெயிக்க வேண்டும். அதற்கான வலிமை அவர்களிடத்தில் இல்லை. அதை பெறுவதற்காக கடலை கடைந்து, பார்க்கடலை கடைந்து அமுதத்தை எடுக்க வேண்டும். அதற்கு முயற்சித்த போதும் தேவர்களால் முடியவில்லை. சரி என்று பகவான் தானே கடலை கடையத் தொடங்கினார். விண்ணவர் அமுதுன அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட பெம்மானேன்னு ஆழ்வார் பாடுகிறார். விண்ணவர் அமுதுன, வெளியில ஊர் உலகத்துக்கு சொன்ன காரணம், விண்ணவர்கள் தேவர்களுக்கு அமிர்தத்தை பெற்று கொடுப்பதற்காக கடைகிறேன் என்று பகவான் சொல்லிவிட்டார். ஆனால் உண்மை பொருள் என்ன? அமுதில் வரும் பெண்ணமுதுண்ட பெம்மானே. அந்த மேலோட்டமாக இவர் கடையத் தொடங்கும் போது அதிலிருந்து பல விஷயங்கள் வந்தன. உச்சை ஸ்ரவஸ் என்கிற குதிரை வந்தது. அதுக்கு மேலே ஒரு ஐராவதம் என்கிற யானை வந்தது. அப்சரசுக்கள் வந்தார்கள். தன்வந்தரி பகவான் வந்தார். இதெல்லாம் ஒவ்வொன்றா வந்ததோ இல்லையோ, கடைசியில் மகாலட்சுமி தாயாரே அந்த பார்க்கடலிலிருந்தானே பிறந்து வந்தாள். அப்போ அதுதான் கண்ணனுடைய உண்மையான குறிக்கோள். தனக்கு பிராட்டியை திருக்கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும். ஆனால் அதை சொல்லலை, ஊருக்கு மக்களுக்கு உபயோகமாக ஒரு உதவி செய்கிறேன் என்று சாக்கு சொல்லிவிட்டு, ஆனால் தன்னுடைய காரியத்தை நடத்தி கொண்டு விட்டார் பகவான். அதனால தான் இந்த இடத்துல விண்ணவர் அமுதுன, அவர்கள் என்னமோ அமுதம் சாப்பிட வேண்டும் என்பதற்காக என்று சொல்லிவிட்டு, உண்மையில் பகவான் தான் உண்டார், இவர்தான் மிக உயர்ந்த அமுதமான மகாலட்சுமி தாயாரை அடைந்தார் என்று சொல்லுகிறோம். ஆனால் மகாலட்சுமி பார்க்கடலிருந்து வந்தாளோ இல்லையோ, வரும்போதே பெரிய பெரிய யானைகளெல்லாம் அவரை துணிதமான நீராலே நீராட்டின. அழகான வஸ்திராலங்காரம் செய்து கொண்டாளாம். தலையிலிருந்து கால்வரை ஆபரணங்களை தரித்து கொண்டு கையில் வனமாலை, எந்த ஆடவனை தேர்ந்தெடுத்து அவனை திருக்கல்யாணம் செய்து கொள்ளலாம் என்கிற எதிர்பார்ப்போடு தாயார் வந்தாள். வந்தவுடனே பார்த்தா 30 முக்கோடி தேவர்கள் நிற்கிறார்கள். எத்தனையோ ரிஷிகள், கந்தர்வர்கள், கிண்ணறர்கள் என்ன நடக்கப் போகிறதுன்னு பார்த்து கொண்டு பார்க்கடல் கடைவதை பார்ப்பதற்கு வந்திருப்பவர்கள் இருப்பார்களே.
அத்தனை ஆண்களை பார்த்தவுடனே ஒருத்தியாக தனியாக இருந்த மகாலட்சுமிக்கு வெட்கம் ஏற்பட்டது. அதனால் பகவான் தான் கணவன், இவர்தான் புருஷோத்தமன் என்று தேர்ந்தெடுத்து விட்டாலும் அந்த இடத்தில் திருக்கல்யாணம் செய்து கொள்வதற்கு அவளுக்கு முடியவில்லை. வெட்கி அங்கிருந்து ஓடி வந்து இந்த இடம் கிருஷ்ணாரண்யத்தில் கிருஷ்ணமங்கள க்ஷேத்திரம்னு சொல்றோமே, இந்த இடத்திலே வந்து ஒளிந்து கொண்டாலாம் ஸ்ரீ மகாலட்சுமி தாயார். பகவானுக்கு ஆனந்தம், ஏதோ இந்த பெண்ணு விளையாடுகிறாள், சரி நாம் அங்கே போய் திருக்கல்யாணம் செய்து கொள்ளலாம், ஆனால் நேர போனால் பயந்து போய் விடுவாள் என்பதற்காக தன்னுடைய முக்கியமான ஒரு சேனாபதி, அவருடைய படைகளுக்கெல்லாம் தலைவர், இந்த உலகத்தையே நிர்வாகம் பண்ணும் பொறுப்பெல்லாம் விஸ்வக்சேனர் என்பவரிடத்துல தான் பகவான் கொடுத்து வைத்திருக்கிறார். அவரிடத்துல கல்யாணத்துக்கு நாள் குறித்து கொடுத்தாராம். இந்த நாள் அன்றைக்கு நான் வந்து உன்னை திருமணம் செய்து கொள்ளுகிறேன், நீ எங்கேயும் வர வேண்டாம், கூட்டமெல்லாம் கூட்ட வேண்டாம், நான் நேர நீ இருக்கிற ஊருக்கே வந்து கல்யாணம் செய்து கொள்ளுகிறேன் என்று சொல்லி விஸ்வக்சேனர் நேர இந்த ஊருக்கு வந்து மகாலட்சுமி இடத்துல சொன்னார். சரின்னு அவளுக்கும் ஆனந்தம். அந்த தேதி அன்றைக்கு சரியா பகவான் ரொம்ப அழகான ஒரு திருக்கோலத்தோடு சங்க சக்கரங்கள், கதை, ஹசாரங்கம் அனைத்தையும் ஏந்தி கொண்டு பகவான் இந்த ஊருக்கு வந்து விட்டார். ஆனால் அன்றைக்கும் பார்க்கடலை கடைவதையே பார்ப்பதற்கு தேவர்களுக்கு ஆசை இருக்கும் என்றால் பெருமானுக்கும் பிராட்டிக்கும் திருக்கல்யாணத்தை பார்க்கறத ஆசைப்பட மாட்டார்களா? மறுபடியும் எல்லா தேவர்களும் வந்து இந்த ஊரிலே குவிந்து விட்டார்கள். பகவானுக்கு பயமாகிவிட்டது. அங்கிருந்து வெட்கப்பட்டு இங்கு ஓடி வந்தாள், இங்க மறுபடியும் இவர்களெல்லாம் பார்த்து அடுத்து எங்கேயான்னு ஓடி போயிட்டாள்னா நான் என்னைக்கு கல்யாணம் செய்து கொள்வது என்று நினைத்து தேவர்களுக்கெல்லாம் பார்த்து கண்ணால ஜாட காண்பித்தார்களாம். எல்லாரும் உடனே வண்டினுடைய வடிவங்கள் தேனீக்களாக மாறிவிட்டார்கள். தேனீக்களை பார்த்த உடனே பிராட்டிக்கு அதனால எந்த ஒரு பயமும் கிடையாது. எப்பவுமே ஒரு காதலின்னு சொன்னால் சின்ன கிளிகள் வைத்து கொண்டாலோ அல்லது புஷ்பங்கள், தேனீக்கள், இதெல்லாம் காதலன் காதலி எல்லாருக்கும் ரொம்ப உச்சிதமாக பிடித்தமான விஷயங்களாக இருக்கும். அப்ப தேனீக்கள் அப்படியே சுத்தி கொண்டிருந்தால் பிராட்டிக்கு ஆனந்தமாக இருந்தது. யாரை பார்த்தா ஆண்கள்னு வெட்கம் இல்லை. அதனால இத்தனை தேனீக்கள் புடைசூழ பகவான் இந்த இடத்திலே வந்து மகாலட்சுமி தாயாரை திருமணம் செய்து கொண்டார். அப்பதான் பகவானுடைய திருமார்பிலே ஏறி அமர்ந்தாராம். பஷ்யதாம் சர்வ தேவானாம் யயௌ வக்ஷஸ்தலம் ஹரேஹே என்று தெரிவிக்கிறார்கள் ஆழ்வார் விஷ்ணு புராணம் முதலானவற்றில். அப்படி தன பகவானுடைய மார்பிலே ஏறி அன்றைக்கு அமர்ந்தாள். என்றென்றும் அதை விட்டு பிரியாமல் இன்று வரை மகாலட்சுமி தாயார் இருந்து கொண்டிருக்கிறாள். இதை பற்றி மற்றொரு சுவையான செய்தி. நஞ்சியர் என்று ஒரு ஆச்சாரியன் இருந்தார். அவருடைய ஆச்சாரியன் பராசர பட்டர். அந்த பராசர பட்டர் இடத்துல நஞ்சியர் கேள்வி கேட்டார், சுவாமி ஒரு சந்தேகம், இத்தனை ஆண் மக்கள் இருக்கிறார்களே, இருக்கும்பொழுது அவர்களுக்கு முன்னால் எப்படி இப்படி மார்பில் ஏறி அமர முடியும்? பெண்ணுன்னு சொன்னால் வெட்கம் இருக்காதா? அங்கு வெட்கப்பட்டதுனால்தானே ஓடி இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாள். ஆனால் இங்கே இத்தனை பேர் இருக்கும்போது ஏறத்துக்கு வெட்கமாக இருக்காதா என்றால் அவர் பட்டர் தெரிவிப்பாராம், ஆண்கள் கோஷ்டியில தான் பெண்கள் வெட்கப்பட வேண்டும், பெண்கள் கூட்டத்துக்கு நடுவில் எதற்கு வெட்கம் என்று கேட்டாராம். ஏன் தேவர்கள் எல்லாம் ஆண்கள் அல்லவான்னு கேட்டால் எந்த ஜீவாத்மாவுமே ஆண் கிடையாது, பெண் கிடையாது, மனிதன் கிடையாது, நாய் கிடையாது, விலங்கு கிடையாது, தாவரம் கிடையாது. ஜீவாத்மாக்கள், ஆத்மாக்கள், அவ்வளவுதான். இன்னும் சொல்ல போனால் பகவானுக்கு அனைவருமே தொண்டர்கள், பரதந்திரர்கள். அவர் மட்டும்தான் ஒரே ஆண் புருஷோத்தமன். மற்ற அனைவருமே பெண்கள் தான். அவனை திருக்கல்யாணம் செய்து கொள்ள வேண்டியவர்கள் தான். அந்த அழகான திருக்கல்யாணம் பெருமானுக்கும் பிராட்டிக்கும் பார்க்கடலை கடைந்து முடித்தவுடனே இந்த ஊரிலே தான் நடந்தது. அப்ப பகவானுக்கே மங்களமான கல்யாணம்னு நாம தமிழ்ல சொல்றோமோ இல்லையா, விவாகத்தை தமிழ்ல கல்யாணம்னு சொல்றோம். ஏன்? ஒரு மங்களமான நிகழ்வானபடியாலே. அதனால்தான் கிருஷ்ண மங்கள க்ஷேத்திரம்னு சம்ஸ்கிருதத்திலே பெயர். திருக்கண்ண மங்கை என்று தமிழிலே சொல்லப்படுகிறது. இதுதான் இந்த ஊரினுடைய ஸ்தல புராணம். இந்த ஊரில் பெருமானை சேவிக்க போனோம்னால் ரொம்ப அழகான அமைப்பிலே இந்த கோவிலே அமைந்திருக்கிறது. இந்த ஊருக்கே பலவிதமான சிறப்புகள் உண்டு. லக்ஷ்மி வனம்னு மற்றொரு பெயர். கண்ணன் வந்து திருக்கல்யாணம் செய்து கொண்டபடியாலே கிருஷ்ணமங்கள க்ஷேத்திரம். தாயார் இங்கு வந்து தவம் இருந்து பகவான் வந்து திருக்கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டபடியாலே லக்ஷ்மிவனம் என்று மற்றொரு பெயரும் உண்டு. இன்னொரு பெயர் சப்த அமிர்த க்ஷேத்திரம்னு தெரிவிப்பார்கள். ஒரு ஊருக்கு என்னென்ன உயர்வுகள் இருக்க வேண்டுமோ அது அனைத்துமே இந்த ஊருக்கு உண்டாம். அதை தெரிவிக்கிற விமானம், காடு, மண்டபங்கள், தீர்த்தம், க்ஷேத்திரம், நதி, நகரம்,
இது எல்லாமே ஒரு உயர்ந்த ஒரு இடத்துல இருக்குச்சுங்க. அப்ப சப்த அமிர்த க்ஷேத்திரம்னு தெரிவிப்பார்கள். அந்த பெருமைகள் எல்லாம் இந்த ஊருக்கும் உண்டு. இந்த ஊரிலே ஒரு அழகான கோவில், கோவிலுக்குள்ளே நுழைந்து நேர கர்ப்ப கிரகத்துக்கு போனோம்னால் பெரிய திருமேனியோடு திருக்கல்யாணத்துக்கு பகவானே அழகன், அதுவும் பிராட்டி பேரழகி. அவர்கள் 2 பேருக்கும் கல்யாண திருக்கோலத்தில் இருக்கணும்னா எவ்வளவு அழகு. இன்னைக்கு ஒடுமே அழகே இல்லாத நம்மையே என்னென்னமோ பூசி என்னென்னமோ தடவி அழகர்களை போல காட்டி விடுகிறார்கள் கல்யாணத்துக்கு. அப்ப பகவான் கல்யாணத்துக்கு வேஷமிட்டு கொண்டு வந்தார் என்றால் எவ்வளவு அழகாக இருப்பார். அப்படித்தான் இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிறார். நடுவிலே நின்ற திருக்கோலத்தில் கிழக்கு நோக்கி நின்று கொண்டு உயர்ந்த திருமேனியோடு பகவான் சேவை சாதிக்கிறார். பெரிய 2 திருக்கைகளே சங்க சக்கரங்கள், வலது கையிலே அபயஹஸ்தம், இடது கையிலே கதையை பிடித்து கொண்டிருக்கிறார். கண்கள் சிவந்து பெரியவாய், வாயும் சிவந்து கனிந்து, உள்ளே வெண்பல் இலகு சுடர் இலகு விலகு மகர குண்டலத்தன், கொண்டல் வண்ணன் சுடர்முடியன் 4 தோழன் குனிசார்ங்கன், ஒன் சங்கதவாள் ஆழியான் என்று ஆழ்வாருடைய பாசுரம். அப்படியே வர்ணிக்கிறார் பகவானை. கண்கள் சிவந்து பெரியவாய், கண்ணு செவப்பா நன்னா மலர்ந்து பெருசா இருக்கு. வாயும் சிவந்து கனிந்து, வாய நன்னா கனிஞ்ச பழம் போல செவந்திருக்கு. உள்ளே வெண்பல் இலகு சுடர், உள்ள இருக்கிற பற்கள் எல்லாம் அப்படியே சந்திரனை போல ஒளி விட்டு கொண்டே இருக்கின்றன. இலகு விலகு மகர குண்டலத்தன், அவர் தலையை அசைக்கும் போதெல்லாம் குண்டலங்கள் இப்படி அப்படி மின்னல் வெட்டுவது போல ஒளியை பரப்புகின்றன. கொண்டல் வண்ணன், கருப்பு திருமேனியை உடையவர். சுடர் முடியன், நன்னா சுருண்டு சுருண்டு கருப்பா இருக்குமா பகவானுடைய திருக்குழல், அவருடைய திருமுடி. சுடர்முடியன் 4 தோழன், சுடர்முடி அவர் பெரிய திருவபிஷேகம், கிரீட்டமும் சாற்றி கொண்டிருக்கிறாரே. 4 தோழன், சங்கன் சக்கரம் கதை அபயஹஸ்தம், கூட வில்ல வேற பகவான். அந்த கதாஹஸ்தத்தோடையே வில்லையும் அணைத்து கொண்டு பகவான் சேவை சாதிக்கிறார். ஒன் சங்கதவாள் ஆழியான், எல்லா ஆயுதங்களோடும் பெருமான் நடுவிலே நிற்கிறார். 2 பக்கம் 2 உயர்ந்த தாயார்கள் அப்படியே பெருமான அணைத்து கொண்டிருப்பது போல அருகிலே 2 பேரும் நின்று கொண்டு கையிலே தாமரையை பிடித்து கொண்டு மூலவர்கள் இருக்கிறார்கள். அப்படியே உற்சவ மூர்த்திகளை சேவித்தோம் என்றால் உற்சவருக்கு இந்த ஊரிலே பெரும் புறக்கடல் என்று திருநாமம். பெரும் அப்படின்னா பெரிய, புறக்கடல் வெளியே வந்த கடல்னு அர்த்தம். என்ன அர்த்தம்னால், பார்க்கடல்ல தானே இந்த திருக்கல்யாணம் நடந்திருக்க வேண்டும். ஆனா அந்த கடலை விட்டு விட்டு இங்கு வந்து திருக்கல்யாணம் பண்ணி கொண்டாரே பகவான். பிராட்டிக்கு வெட்கமாக இருக்கிறது, அப்ப தனிமையிலே செல்லுவோம் என்று. அதனால புறக்கடல், அது பார்க்கடல் ஒண்ணு. பார்க்கடலை விட்டு வெளியே வந்து இந்த இடத்துல பகவான் தானே ஒரு கடலை போல இருக்காராம். கருணை கடல், அழகு கடல், எல்லாவற்றிலும் பகவானுக்கு குணங்களுக்கு அளவே கிடையாது, ஆழம் கிடையாது. அதனால பெரும் புறக்கடல் என்று உற்சவருக்கு பெயர். மூலவருக்கு ரொம்ப அழகான திருநாமம் பக்த வத்சலன் என்று சம்ஸ்கிருதத்திலே பெயர். பக்தர்களிடத்தில் எத்தனை குற்றம் குறைகள் இருந்தாலும் அதோடு ஏற்றுக்கொள்ளக்கூடியவர். ஒரு தாய் தன் குழந்தை தவறு செய்து விட்டதற்காக புறக்கணிக்க மாட்டாள் அல்லவா. அந்த அழுக்கு, உடம்புல அழுக்கு இருக்கலாம், தப்பு பண்ணிருக்கலாம், அதோட சேர்த்து அணைத்து கொண்டு பிறகு திருத்தி கொள்வாளே. அதை போலத்தான் பகவானுக்கும் பக்த வத்சலன்னு பெயர். தமிழில் பத்தராவி பெருமான்னு பெயர் சொல்லப்படுகிறது. பத்தராவி, பத்தர்களுக்கு இவர் ஆவியாக இருக்கிறார், அல்லது பத்தர்களை தனக்கு ஆவியாக கொண்டிருக்கிறார். இது இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெருமார்கள். தாயாருக்கு கண்ணமங்கை நாயகின்னு திருநாமம். உற்சவருக்கு அபிஷேகவல்லி. பெருமான திருக்கல்யாணம் செய்து கொண்டவுடனே இவளைத்தான் உலகத்துக்கே நாயகின்னு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார்களாம் இங்க இருக்கிற புஷ்கரணி தீர்த்தத்தை கொண்டு. அதனால அபிஷேகவல்லி தாயார் என்று உற்சவமூர்த்திக்கு திருநாமம். இது இந்த கோவிலினுடைய ஸ்தல புராணம் என்னன்னு பார்த்தோம். மேலே பார்க்க வேண்டியதை அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்.